கரங்களை வைத்து ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா உம் சமூகமே என் பாக்கியமே உம் சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தே உமை நோக்கிட ஓடி வந்தே உமை நோக்கிட உம் குரல் கேட்க உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா எத்தனையோ எழில் மிக காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா எத்தனையோ எழில் மிக காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா தண்ணீரே ஊற்று தண்ணீரே தண்ணீரே ஊற்று தண்ணீரே உம் நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கிடவே சொல்லுமா உம் நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கிடவே கரங்களை வைத்து ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா உம் சமூகமே என் பாக்கியமே ஆண்டவர் பார்த்துவோம் உம் சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தே உமை நோக்கிட ஓடி வந்தே உமை நோக்கிட உம் குரல் கேட்க உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா வேதத்தில் வாசிக்கிறோம் அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக அவர் ஓடி ஓடி வருகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருப்போம் அப்படின்னா அவருடைய சத்தம் ஒருபோதும் நம்ம ஏமாற்றாத சத்தம் அவருடைய சத்தம் ஒருபோதும் நம்மை உடைக்கிற சத்தம் அல்ல நம்மை உருவாக்குற சத்தமா இருக்கிறது அவருடைய சத்தம் பெண்மானை ஈட செய்கிற சத்தம் அவருடைய சத்தம் சப்பட்டியை இடிக்கிற சத்தம் அந்த சத்தத்திற்கு முன்பதாக நம்முடைய செவிகளை சாய்த்து கேட்கும் போது அவர் மெல்லிய சத்தத்தோடு எலியாவிடத்துல பேசினது இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுவார் நீ எனக்கு பிரியமானவன் அந்த வார்த்தை நம்மளை பார்த்து சொல்லுவாரு உலகத்தை நம்மளை பார்த்து சொல்லுவான் நீ எல்லாம் உருப்பிடுவியா நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லி நம்ம காது கேட்கபடி சொல்லுவான் ஆனா ஆண்டவர் சொல்லுவார் நம்மளை பார்த்து சொல்லுவாரு நீ எனக்கு பிரியமானவன் உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் உலகத்தில் எல்லாரையும் காட்டிலும் நீ எனக்கு விசேஷமானவன் என்று சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தகப்பனுடைய சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்கணும் கேட்கணும் அந்த சத்தத்தை கேட்பதற்காக ஆகார் தன் வீட்டை விட்டு வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். வனாந்திரத்துல தேவனுடைய சத்தம் கேட்டால் நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை விசாரிக்கிற தேவன், நான் உன்னை அரவணைக்கிற தேவன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், நான் உன்னை பெருக செய்கிற தேவன், நான் உன்னை வளர்ச்சி அடைகிற செய்கிற தேவன், நான் உனக்கு பெருக்கத்தை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி ஆகார பார்த்து தேவன் சொன்ன அந்த வார்த்தை உங்க காதுல என் காதுல கேட்கணும். அதான் வேதம் சொல்கிறது, காதுள்ளவன் கேட்க கடவன்.
நம்ம மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்காக இந்த சாயங்கால வேலை வரல. கரங்களை வைத்து சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவரே, உங்க சத்தம் என் காதுல கேட்கணும். உங்க சத்தத்தை என் காதுல கேட்கணும். என்னை பார்த்து நீங்க சொல்லணும், நீ எனக்கு பிரியமானவன் சொல்லணும். நீ எனக்கு பிரியமானவன் சொல்லுகிற அந்த வார்த்தை என் காதுல கேட்கணும். நீ எனக்கு அருமையான பிள்ளைன்னு சொல்லுகிற அந்த வார்த்தை என் காதுல கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி, உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தே உமை நோக்கி, ஓடி வந்தே உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, என் பாவம் நீங்கிட எடுத்தீர சிலுவை, என் மேல் உம்மை அன்பு, என் பாவம் நீங்கிட எடுத்தீர சிலுவை, என் மேல் உம்மை அன்பு, தென்றலே கல்வாரி தென்றலே, தென்றலே கல்வாரி தென்றலே, அசைவாடு ஆட்கொள்ளு, அசைவாடு ஆட்கொள்ளு, என்னில் ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும், ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, உம் சமூகமே என் பாக்கியமே, அண்ணால போல வந்திருக்காடுவே, உம் சமூகமே எலியாவை போல வந்திருக்கிறோம், என் பாக்கியமே, ஓடி வந்தோம் உமை நோக்கிட, உங்க சத்தை காதலை கேட்பதற்காக ஓடி வந்தோம் உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, நீ என் பிரியமானவன் சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்க, உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. கரங்களை ஊத்தி கேட்போமா? அன்னைக்கு அண்ணாளுடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தை வந்தது, அந்த வார்த்தை அண்ணாளுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறினது. அண்ணாளுக்கு அந்த தேவ வார்த்தை தன் செவிகளிலே கேட்கப்பட்ட உடனே அண்ணனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறணும், நம்முடைய சூழ்நிலை மாறணும், நமக்கு இருக்கிற எல்லா காரியமும் மாறணும் அப்படின்னா ஒரே ஒரு ரகசியம் தான், இயேசு கிறிஸ்துவுடைய சத்தம் என் காதுல கேட்கப்படணும். அவருடைய சத்தம் என் காதுல கேட்டுச்சு அப்படின்னா என் சூழ்நிலை எனக்கு மாறிடும், என் பிரச்சனை மாறி போயிடும், என் இக்கட்டான சூழ்நிலை மாறி போயிடும். எல்லாவற்றையும் மாற்றத்தக்க ஒரே ஒரு வல்லமை உள்ளது என் இயேசுடைய வார்த்தை. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, பரிசுத்த ஆவியானவரே என் கூட பேசுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. அண்ணாளுக்கு வேண்டியது ஒரே ஒரு சத்தம், ஆகாருக்கு வேண்டியது ஒரே ஒரு சத்தம், எலியாவுக்கு வேண்டியது ஒரே ஒரு சத்தம். அந்த ஒரு சத்தம் அவர் வாழ்க்கையை தலைகளாய் மாறினது. அவர் வாழ்க்கையை குறித்து இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், அவர்கள் எல்லாம் தேவனுடைய சத்தத்தை தங்கள் காதுகளில் கேட்டாங்க.
எங்கள் காதுகளில் கேட்ட அவருடைய வாழ்க்கையை ஆண்டவரால மாற்ற முடியும் அப்படின்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையை என் வாழ்க்கையும் மாற்றுகிற ஒரே ஒரு வல்லமை ஆண்டவர்கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. ஆண்டவர்கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். நம்ம காது மேல கை வச்சு கேட்போம், ஆவியானவரே நீங்க எங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை நாங்க கேட்க எங்களுக்கு ஆண்டவர் அமைதலான சூழ்நிலைகளுக்கு உருவாக்கி கொடுங்க. அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும். அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு சகோதரி ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். என்னுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால் என்னுடைய சத்தம் பல மடங்கு வல்லமை உள்ளது. பல மடங்கு வல்லமை உள்ள சத்தம். ஒன்றுமே இல்லாத போது தேவனுடைய சத்தம் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினது. அந்த உருவாக்கின தெய்வம் கேட்கிறாரு, என் சத்தத்தை கேட்க நீ அமைதியா வருவியா? என் சத்தத்தை கேட்கறது என் பாதத்துக்கு ஓடி வருவியா? உன்னோடு பேசுறதுக்காக நான் ரொம்ப நாள் ஆசையை காத்திருக்கிறேன். இருதயத்தை விட்டு கூட பேசுறதுக்கு ரொம்ப நாள் நான் காத்திருக்கிறேன். ஆனா என் பக்கத்துல வரமாட்டேன் மகளே, என் பக்கத்துல வரமாட்டேன். உன் கூட பேசணும்னா இருதயம் துடிக்குது, என் இருதயம் ஆசையோடு இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா சத்தத்தையும் கேட்டு சலிச்சு போன நீ இன்னைக்கு ஏன் சத்தத்தை கேட்பேன் அப்படின்னா, சலிச்சு போன, துன்பப்பட்ட, துயரப்பட்ட, வேதனைப்பட்ட உன் வாழ்க்கைய மாற்றுவதற்கான வல்லமை இன்னைக்கு என்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. என்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. ஒரே ஒரு கரங்களை வைத்து ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட, உன் குரல் கேட்க, உன் குரல் கேட்க, கரங்களை வைத்து உன் குரல் கேட்க, உன் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. நூற்றுக்கல்வி சொன்னா, ஆண்டவரே நீங்க வீட்டுக்கு வர நான் தகுதியானவன் அல்ல, ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுத்தமாவான். அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அந்த வார்த்தை தேவை. தேவன் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தேவை. அந்த வார்த்தை என் காதுகள்ல தொனிச்சிருச்சு அப்படின்னா கர்த்தர் எல்லாவற்றையும் மாற பண்ண, விடுவிக்க, ஆசீர்வதிக்க, நம்பிக்கை கொடுக்க, துளிர் விட்டு எழும்ப அந்த ஒரு வார்த்தை போதுமானது. அந்த ஒரு வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆண்டவரை சமூகத்துல காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசி நம்மை தட்டி எழுப்பி அவருக்காக எழும்ப செய்ய போதுமானவருக்கு. பரலோக தகப்பனே, ஆண்டவரே அன்னாளுக்கு வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை, ஆகாருக்கு வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை, தீர்க்கதரிசியான எலியாவுக்கு வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை, 100க்கு அதிபதிக்கு தேவையான ஒரே ஒரு வார்த்தை நீங்க பேசுனீங்க. இவருடைய எல்லாருடைய வாழ்க்கையும் தலைகீழாய் மாறினது. இன்னைக்கு எங்க வாழ்க்கை தலைகீழாய் மாறுவதற்கு அன்றைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை நாங்கள் காதார கேட்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். எங்களை இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.